Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. ஹாய் நண்பர்களே, இது போன்ற கதைகளை மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது உங்கள் சகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனது பெயர் மீரா. நான் என் பெற்றோருக்கு ஒரே பெண் பிள்ளை. அதனால் எனது அப்பா அம்மா என்னை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர். நான் ஆசைப்படும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எனது பெற்றோரிடம் கேட்டு வாங்கிக் கொள்வேன். அவர்களும் நான் கேட்கும் அனைத்தையும் எனக்காக செய்து விடுவார்கள். நான் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் எனக்கு மிகவும் கோபம் வரும். அதனால் என் அப்பா அம்மா என்னை எந்த கோபத்திற்கும் ஆளாக்காமல் அதை உடனே நிறைவேற்றியும் வைப்பார்கள். நான் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து வந்தேன். எனது படிப்பு, வேலை அனைத்தும் நான் விருப்பப்பட்டபடியே அமைத்து கொண்டேன். எனது பெற்றோரும் எனது ஆசைக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் என்னை எதுவும் சொல்ல மாட்டார்கள். எனது படிப்பிற்கான அனைத்து செலவுகளையும் எனது பெற்றோர்கள் தான் செய்து வந்தனர். நான் கல்லூரி படிக்கும்போது எனது தோழிகளுடன் ஊர் சுற்றி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். எனது பெற்றோரும் அதற்கு எந்த மதிப்பும் தெரிவிக்க மாட்டார்கள். இப்படி இருக்கும் நிலையில் நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு 24 வயதானது. என்னை பலரும் பெண் கேட்டு வர ஆரம்பித்தனர். எனக்கு காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஆனால் நான் எதிர்பார்க்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் பையனை என்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பையனையும் நான் இதுவரை பார்க்கவும் இல்லை. ஆகையால் காதல் திருமணம் செய்யும் அளவிற்கு எந்த பையனும் ஆடம்பரமாக இல்லை என்றதால் நானும் யாரையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. இப்படி இருக்கும்போது எனக்கு எனது பெற்றோர் நான் ஆசைப்பட்டது போலவே பெரிய இடத்தில் மாப்பிள்ளை வரன் வந்தது. அப்போது பையனின் போட்டோவை என்னிடம் காண்பித்து, இந்த பையன் பெயர் அருண். இவன் ஒரு பெரிய IT கம்பெனியில் வேலை செய்து வருகிறான். சொந்தமாக பல இடங்களும் உண்டு. மேலும் அவன் மாத வருமானம் 1 லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்கிறான். இவன் உன் ஆடம்பர வாழ்க்கைக்கு தகுதியானவனாக எங்களுக்கு தெரிகிறான். நாங்கள் இந்த பையனை தான் உனக்கு கல்யாணம் செய்து வைத்து கொள்ள விரும்புகிறோம். மாப்பிள்ளை வீட்டில் உனது போட்டோவை காண்பித்து அவர்கள் உன்னை பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டனர். எங்களுக்கும் சம்மதம். இனி உனது முடிவு, நீயே முடிவு செய் என்று எனது பெற்றோர்கள் என்னை எந்தவிதமான கட்டாயமும் படுத்தாமல் திருமண விஷயத்திலும் எனது விருப்பப்படியே முடிவை எனது பெற்றோர்கள் எதிர்பார்த்து இருந்தனர். எனக்கும் அருணின் போட்டோவை பார்த்து மிகவும் பிடித்திருந்தது. நான் நினைத்தபடியே அவனும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தான். ஆகையால் எனக்கும் அவனை மிகவும் பிடித்திருந்தது. நானும் எனது பெற்றோரிடம் சம்மதம் தெரிவித்தேன். பின்னர் இரு வீட்டாரிடம் சம்மதத்துடன் எனது திருமணமும் நான் நினைத்தபடியே பெரிய மண்டபத்தில் அதிக செலவிலான திருமண மேடையில் எங்களது திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இப்படி இருக்கும்போது நானும் எனது கணவரும் வெளியூருக்கு சென்று எங்களது திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடி வந்தோம். அப்போது அருணுக்கு சொந்தமான மிகவும் நெருக்கமான ஒரு உறவு எனது அப்பா என்று ஒருவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நாங்கள் வெளியூர் சென்றதில் எங்களுக்கு தனியாக வீடு வாடகைக்கு எடுக்காமல் அவரின் வீட்டில்தான் தங்கியிருந்தோம். மேலும் நாங்கள் தங்கியிருப்பதில் அவருக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று மேலும் எங்களை கவனித்துக் கொள்ளும்படி அவரின் வீட்டு வேலைக்காரர்களிடம் சொல்லிவிட்டும் இருந்தார். மேலும் அருணை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் தனது பிஸ்னஸ் பற்றிய விஷயங்களையும் சொத்துக்களையும் அருணிடம் கூறி வந்திருந்தார். அவருக்கு மனைவி இல்லை. மனைவி இறந்துவிட்டு 15 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அவருக்கென்று எந்த குழந்தையும் இல்லை. அவர் தனது மகன் போல அருணை நினைத்து வந்தார். அதனால் அருண் மீது மிகவும் பாசமாக இருந்தார். அவரது மனைவியும் இறந்து விட்டார். அவருக்கு குழந்தையும் கிடையாது என்ற விஷயம் எனக்கு அப்போதுதான் தெரிய வந்தது. நான் அருணிடம் ஏன் அவர் தனது மனைவி இறந்ததும் கூட 2வது திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருக்கிறார் என்று கேட்க, அதற்கு அருண் அவர் மனைவியை உண்மையாக
நேசிக்கிறார் போல. அதான் அவங்க இடத்துல வச்சு அவரால் வேற யாரையும் பார்க்க முடியல போல என்று கூறிக்கொண்டிருந்தார். பின்னர் அருண் என்னை பின்னே நின்று கட்டிப்பிடித்து, நானும் அவரை போலதான், உன்னை தவிர வேறு யாரையும் இந்த உலகத்தில் நேசிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். நானும் அப்படியா என்று கேட்க அருணிடம் பேசிக்கொண்டிருந்தேன். மேலும் நான் அவருக்கு தான் யாரும் இல்லையே, அவருடைய சொத்துக்களை எல்லாம் அப்போ உன் பேரில் எழுதி வச்சிருவாரா, உன்னை மக மாதிரி தானே நினைக்கிறாரு என்று கேட்க அதற்கு அருண், அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலை, எனக்கு நல்ல வேலையும் இருக்குது, அதிகமான பணமும் என்கிட்ட இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் என்று கூறிக்கொண்டிருந்தான். இப்படியே அன்று இரவு சென்றது. மறுநாள் காலையில் அருண் தனது அப்பாவிடம், அப்பா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கொண்டிருக்கும் போது அப்போது அவர், நான் என் பெயரில் இருக்கும் சொத்துக்களை எல்லாம் பாதி உன் பேரில் எழுதி வச்சிருக்கேன் என்று கூறியதும் அருண், எனக்கு எதுக்குப்பா அந்த சொத்தெல்லாம், நீங்கள் மட்டும் எனக்கும் போதுப்பா என்று கூறினார். அதற்கு அவரின் அப்பா, இருக்கட்டும்ப்பா, எனக்கு அப்புறம் யார் இருக்கா, நான் மட்டும்தான், எனக்கு அப்புறம் என் மகன் என்று சொல்லிக்க நீ மட்டும்தான், உன்னைய என் மகனாக தான் பார்க்குறேன், அதனால தான் என் பேரில் இருக்கிற பாதி சொத்தை உன் பேரில் எழுதி வைக்கிறேன், என்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிறாதீங்க என்று கூறினார். அதற்கு அருணும், சரி இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா என்று சொல்லிவிட்டு சொத்தின் மீது எந்த ஆசையும் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றார். இப்படி இருக்க அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒருவன் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிங்க என்று கொடுத்தான். நானும் அதை வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற காஃபி யாருக்கு என்று கேட்டேன். அது முதலாளி ஐயாவுக்கு என்று கூறினார். பின்னர் நான் அவரிடம் அந்த காஃபியை வாங்கி கொண்டு, இந்த காஃபியை நான் அவரிடம் கொடுத்துக்கிறேன், நீ போ என்று கூறிவிட்டு அந்த காஃபியை நான் எடுத்துக்கொண்டு அருணின் அப்பாவிற்கு கொடுக்க சென்றேன். அந்த காஃபியை நான் கொண்டு அவரிடம் கொடுக்க அவர், நீ ஏன்னா இதெல்லாம் செய்த, வேலைக்காரங்கிட்ட சொன்னால் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற, இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாத, நீ போய் ரெஸ்ட் எடு, சந்தோஷமாக இரு, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று கூறினார். அதற்கு நான், இதில் என்ன கஷ்டம் இருக்குது, இனிமேல் உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன், என்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேளுங்க என்று கூறினேன். அவரிடம் நான் காஃபி கொடுக்கும்போது எனது சேலை நழுவுவதை கண்டவர் அவர் மனதில் சிறு தடுமாற்றத்தை நான் கண்டேன். பின்னர் நானும் அவரும் காஃபி கொடுத்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது அவரின் கண் பார்வை அனைத்தும் என் மேலே இருந்தது என்று எனக்கு தெரிய வந்தது. நானும் பெரிதாக அதை கண்டு கொள்ளாமல் இருந்தேன். பின்னர், சரி அங்கிள், காஃபி குடிச்சு முடிச்சாச்சு, நான் உள்ளே போகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றேன். பிறகு அந்த இரவு நானும் அருணும் எங்களது ரூமில் பேசி கொண்டிருந்தோம். அப்போது அருண், மீரா, உனக்கு ஒன்று தெரியுமா, அப்பா அவரோட பேரில் இருக்க பாதி சொத்தை என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. அதற்கு நானும், ஆமாம் எனக்கு தெரியும், இப்போ பாதி எழுதி வச்சிருக்காரு, நாளைக்கு முழுசாக எழுதி வச்சிருவாரா என்று அருணிடம் கேட்க அதற்கு அருண், நீ என்ன பேசுகிற, அப்படியெல்லாம் பேசாத, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்க, ஏன் இதில் தப்பாக புரிஞ்சுக்க என்ன இருக்குது, அவருக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை என்று யாரும் இல்லையே, அப்புறம் என்ன என்று கேட்க அருண், இங்கே பாரு, இதை விஷயமா நாம் பேசினா நமக்கு சண்டை தான் வரும், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீயும் தூங்கு என்று அங்கிருந்து அருண் தூங்க சென்று விட்டான். மறுநாள் காலையில் வேலைக்காரன் கொண்டு வந்த காஃபியை, இது அங்கிளுக்கா என்று கேட்க அவனும் ஆமாம் என்று கூறினான். சரி, அப்போ இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், இனிமேல் அவருக்கு தேவையானதை நானே பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லை, அவரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது, நீ போய் தோட்ட வேலைகளை எல்லாம் கவனிச்சுக்கோ, மார்க்கெட் போய் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு என்று கூறிவிட்டு அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு அருண் அப்பாவின் ரூமிற்கு சென்றேன். அப்போது நான் அவரின் ரூமுக்கு வருவதை கண்டு, வாமா மீரா, உள்ள வா, என்ன என்று கேட்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எடுத்து குடிங்க என்று கொடுத்தேன். அப்போது அவர், இல்லை மீரா, எனக்கு காஃபி குடிக்கிற மூடு இல்லை, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்று கூறினார். பிறகு நான், காலை கொடுங்க
என்று சொல்லி அவரின் காலை அமுக்க ஆரம்பித்தேன். அப்போது அவர், பரவாயில்ல இருக்கட்டும் மீரா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, என் காலெல்லாம் பிடிக்க வேண்டாம் என்று தயக்கத்துடன் கூறினார். பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும், உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் என்று கூறினேன். அப்போது நான் காலை அமுக்கி கொண்டே, அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா என்று கேட்க, அவரும், கேளு மீரா, என்ன என்று கேட்க, ஆன்ட்டி இறந்த பிறகு நீங்கள் ஏன் இன்னொரு திருமணம் பண்ணிக்கல என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு என் மனைவியை மிகவும் பிடிக்கும், அவளோடு வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமே எனக்கு போதுமானது, அதனால்தான் நான் வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு நான், இங்கே பாருங்க, ஒருத்தரோட ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கடக்க முடியாது. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா உங்களை நல்லா பார்த்து. Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.